ஹாய்! இன்றைக்கி ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய சிக்கன் பிரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே 300 கிராம் சிக்கனை கொஞ்சமாக உப்பு, 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வேக வச்ச சிக்கனையும் நல்லா கொட்டி கலந்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோ தான், சூப்பரான சிக்கன் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.